அடுத்ததா வந்து காலச்சக்கரத்தினுடைய 5ஆம் ராசியான சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. சிம்ம ராசி அன்பர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து ஒரு ட்ரெஸ் அழுக்கானா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி நீட்னஸ்ஸாக போட்டிருப்பாங்க. கொஞ்சம் அவங்க போட்டுருக்க ட்ரெஸ் அழுக்காச்சுன்னா, ஐயய்யோ! என்னடா அது லைட்டா கிழிஞ்சிருக்கு. தூக்கி போட்டு வேற சட்டையை மாத்திருவோம். அப்படின்னு ஒரு தாட்ல அவங்க இருப்பாங்க. அப்ப ஒரு ட்ரெஸ்ஸுக்கே அந்த அளவுக்கு ஒரு மரியாதை குடுக்குறவங்க, தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய செயல்பாடுகள சின்ன மிஸ்டேக் வந்தா துடிச்சிருவாங்க. தான் பேர்ல களங்கமே தப்பு செய்யாம களங்கம் வந்துருச்சுன்னா, அது இல்லன்னு உருவாக்க எவ்வளவு நாள் இறங்கி அடிப்பாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. நான் தப்பு செய்யல. என்ன நீ எப்படி தப்பா சொல்ல போச்சு? தப்ப ப்ரூஃப் பண்ணு. நீ ப்ரூஃப் பண்ணு. நான் உன்ட்ட என்ன வேணாலும் கேட்பேன். அப்படின்னு ஒரு வாதங்களை தைரியமா முன்னெடுத்து வைக்கிறதுல சிம்ம ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட்டா வருவாங்க. ஏன்னா சூரியன். அவர்தான் ராஜா. அவருக்கான மரியாதை. அவர்தான் ராணி. அவருக்கான மரியாதை. பெண்ணா இருந்தா ராணிய எடுத்துக்குருவோம். ஆணா இருந்தா ராஜான்னு எடுத்துக்குருவோம். அப்ப அவங்களுக்கான அங்கீகாரத்த குடுத்தா, அப்படியே அவங்க பாட்டு சிறப்பா செயல்படுவாங்க. ஆனா, இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள யூஸ் பண்ணிட்டு, இவங்க பேப்பர யூஸ் பண்ற மாரி டிஷ்யூ பேப்பர யூஸ் பண்ணி தூக்கி போடும்போது தான், இவங்களுக்குள்ள ஒரு ஆக்ரோஷமான தாட் வரும். அப்ப இவ்வளவு நாளா என்னைய பயன்படுத்திட்டல்ல, நான் தானே உன்னைய வந்து நம்புனேன்ல, அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, புடிச்ச புடிக்கு 3 கால்னு சொல்லி வச்சு செய்வாங்க. இது கடந்த காலங்கள்ல இவங்களுடைய இயல்பான கேரக்டர். ஆனா இப்ப கிட்டத்தட்ட 2025 மே மாசத்திலிருந்து இவங்க படுற பாடு அவ்வளவு தூரம் மிகப்பெரிய அழுத்தம். நம்முடைய சிம்ம ராசியில உத்திர நட்சத்திரக்காரங்க பல அன்பர்கள் போராட்டத்தை மே மாசத்திலிருந்து நவம்பர் மாசத்துக்குள்ள முடிச்சுட்டாங்க. எப்பா என்னால முடியல சாமின்னு முடிச்சுட்டாங்க. அதுவும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரண்டா ஒரு 6 மாசமா பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைவருமே தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே போயிரலாமா? வெளியூர் போயிரலாமா? அல்லது வெளிநாடே போயிருவோமா? இல்ல இந்த உலகத்த விட்டே போயிருவோமா? அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் இவங்களுக்கு அழுத்தத்தை கிரகங்கள் கொடுக்கிறது. கேதுவோடைய அழுத்தம். இந்த அழுத்தம் எல்லாமே இவங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக அமையும். இவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்துவதற்கு எப்படி கத்திய தீட்டி, தீட்டி, தீட்டி என்ன பண்றாங்க? ஒரு பதம் பார்க்கறதுக்கு ரெடி பண்றாங்களோ, அதே மாரி தான் இவங்க புத்திய தீட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த இடத்துல சோர்வடையக்கூடாது. நீ என்ன அளவுக்கு நீ என்னைய வஞ்சிக்கிற? நீ எந்த அளவுக்கு என்னைய தாக்கம் பண்றியோ, பதிலடி உனக்கு குடுக்கக்கூடிய காலம் 2026 அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள வச்சுட்டு, இவங்க செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஆரம்பத்தில் தன்னுடைய இயக்கத்தை செயல்படுத்தக்கூடிய இந்த மாதம் முதல் அவங்க 2026ல ஒரு உச்ச நிலைக்கு போகக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா, இவங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியன் தற்போது இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து தான் என்ன பண்றாரு? டைரக்ட்டா உச்ச நிலையை நோக்கி பயணிக்கிறார். ஸோ, அந்த உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் என்று இந்த கார்த்திகை மாதத்த நம்ம உறுதியா சொல்லலாம். இவங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் வருமானங்கள் இவங்களுக்கு எதிர்பார்த்த மாரி கொஞ்சம் வருமானங்கள் வரும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிரக அமைப்புல 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். 2க்குரிய நாள்ல உட்கார்ந்து அவர் 2ஆம் இடத்து அதிபதியே 11ஆம் இடத்து அதிபதியா வராரு. அவர் 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கனால, கட்டாயமாக தன்னுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க, அந்த பிரச்சனை சரியாயிடும். தன்னுடைய வீட ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீட்ல சின்ன சின்ன டிசைன் மாடல் வைக்கணும்னு நினைக்கிறேன். வீட இடிச்சு கட்டணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா கண்டிப்பா கட்டலாம். இல்ல எனக்கு வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குங்க. வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கலாமா? உறுதியாக கிரகமைப்பு ரீதியாக வீடு கட்டணும்னு காலையில எந்திரிச்சோனே நீங்க என்ன பண்ணணும்? சூரிய நமஸ்காரம் பண்ணி, ஐயா இந்த மாசத்துக்குள்ள எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்ப குடுங்கன்னு வேண்டுனாங்கன்னா, செவ்வாய் என்ற கிரகமும், சூரியன் என்ற கிரகமும் 4ஆம் இடத்துடைய செயல்பாடுகள புதனோட அமைப்புல உட்கார்ந்திருக்கனால, உறுதியாக வீடு கட்டுவதற்கான ஒரு பாக்கியத்தை குடுப்பாங்க. அதேபோல சந்தோஷம்னா என்ன? மகிழ்ச்சினா என்னன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். அப்ப சுகஸ்தானத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்திருக்காங்க. இந்த 3 கிரகங்களுமே இவங்களுக்கு ஃபேவரான கிரகம் தான். அப்ப இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அதேபோல அப்பா வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் கிரக ரீதியாக இவங்களுக்கு ஏற்பட போகுது. மன அழுத்தம் கொஞ்சமாச்சும் குறையும். சந்தோஷம் அதிகமாகும்போது என்ன ஆகும்? நமக்கு ஒரு சின்ன மாற்றம் வரும்ல. ம். அப்பாடி! ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். ஆமா. ரொம்ப அழுத்தத்தோட இருக்கவனுக்கு ஒண்ணுமே இல்ல. பசியோட நீங்க இருக்கீங்க. பசியோட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு காப்பியும், ஒரு பன்னும் குடுத்தா என்ன செய்வீங்க? அப்பா! நல்ல வேளைடா சாப்பிட்டேன்டா அப்படின்னு ம். சாப்பிடுவீங்களா? ம். மாட்டீங்களா? ம். சாப்பாடு தான் வேணும்னு சொல்லுவீங்களா? ஏதோ ஒண்ணு கிடைக்கிறத கிடைக்கிறத சாப்பிடணும். சாப்பிடுவோம். இது கிடைச்சதுனால நான் வயிறு கொஞ்சம் நிறையுது. அதே மாரி தான்.
கவலையோடு இருக்கிற சிம்மராசி என்பவர்களுக்கு கவலைகளை குறைத்து கொண்டு தன்னுடைய பயணத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் கிரக ரீதியாக ஏற்படும். கண்டிப்பா சார். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்னலாம் பாசிட்டிவான விஷயங்கள் இந்த கார்த்திகை மாதத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இவங்க அடுத்து என்னென்ன விஷயத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், எதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும், அதுக்கடுத்து உங்களுக்கான வழிபாடுகள் அதையும் சொல்லிடுங்க. நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கடகராசிக்கு சொன்னோமோ அதே மாதிரி நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படும். ஏன்னா சிம்மத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி யாருன்னா சனி பகவான். அப்போ இவங்க வந்து 7ஆம் இடத்த அதிபதியான சனி பகவான்ங்கும் போது 7ஆம் இடத்துல யார் உட்கார்ந்துருக்காருன்னா ராகு உட்கார்ந்துருக்காரு. இப்போ வரையும் குரு பார்த்துட்டு இருந்தார், அதனால குழப்பம் இல்லாமல் கொஞ்சமாச்சு போச்சு. அப்போ இன்னுமே புதிய நண்பர்கள், பழைய நண்பர்கள், அதே போல் வந்து தன்னுடைய கணவன் மனைவி இந்த விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இவங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட்டை சொல்லக்கூடாது. என்னை அப்படி பண்ணுறாங்க பாரு, இப்படி பண்ணுறாங்க பாருன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் தன்னுடைய வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன மன அழுத்தம் ஏற்படுதுன்னா இவர் வெளிப்படையாக சொல்லிடுவார். இவரால் மனசில் வச்சிருக்க முடியாது. பாரு கம்மியில் பாரு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்க பாரு. இவர் சொன்னது இவர் படி இறங்குங்களையும் ஓனருக்கு போயிடும். என்னடா நான் இப்போத்தானடா சொன்னது, ஒரு படத்தில் சொல்லுவாங்களே இப்போத்தானடா பார்த்து அதுக்குள்ளே பேனர் அடிச்சு வச்சிட்டீங்க அப்படிம்பாங்களா. ஸோ அதே மாதிரி தான் இவர் சொன்ன வேகத்தில் போயிடுவார். மனசை சொன்னதை கூட இவர் மறந்துருப்பார். அங்கே ஒன்றே இவருக்கு எஸ்எம்எஸ் வரும், என்ன நீங்கள் என்னை பற்றி இப்படி சொன்னீங்களாம்ல அப்படின்னு எஸ்எம்எஸ் வரும். அப்போ இவங்க அதில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கேரிங்காக இருக்கணும். எதையுமே வெளிப்படையாக கணவனை பற்றி வெளியே சொல்லவோ அல்லது மனைவியை பற்றி வெளியே சொல்லவோ கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இது வந்து தவறான ஒரு பின்பத்தை உருவாக்கிடுவாங்க. ஸோ அதில் ஒரு நிதானம் செலுத்தணும். யாராவது வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்டு இந்த மாதம் வந்து நின்னாங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு முடிஞ்சது செலவுக்கு ரூபா கொடுங்க, கடனாக மட்டும் கொடுத்துடாதீங்க. கொடுத்த காசை வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் முடிஞ்ச அளவு ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில் வழிபாடு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முருகப்பெருமானை வாரத்துக்கு அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் போய் பார்க்குறது இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப அமைதியாக என்ன நடந்தாலும் வந்து அதை மனசு விட்டு வெளியில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக காலபுருஷனுடைய 6ஆம் ராசியான கன்னி எப்படி இருக்கும்? ஏன்னா புத்தி பகவான் புதனுடைய வீடு, இந்த ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராசியின் அதிபதியை அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்த அதிபதியுடன் இணைந்து அமர்ந்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயம், 12ஆம் இடத்த அதிபதியுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த கார்த்திகை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ரொம்ப நாட்களாக இவங்க பல விஷயங்களை என்ன பண்ணுறாங்க செஞ்சு வெற்றி பெற்றனால் பல முயற்சிகள் எடுத்து போயிட்டாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ தூரம் அதான் நான் சொன்ன 80-90% முடிச்சு வச்சுருப்பாங்க. அந்த முடிச்சு வச்ச வேலையில் பேர் வாங்கிடுவோம், ஒரு அடுத்த கட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி சீட்டு கட்ட உருவுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சடச்சடன்னு உருவி விட்டுட்டு அது மேலே போய் இன்னொருத்தன் பேர் வாங்கிடுவோம். இதுதான் இவங்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருட காலமாக கடந்த காலங்களில் நடந்த ஒரு செயல்பாடு. அப்போ நிறைய மன அழுத்தம், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்களை இவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வார்த்தைகளை உபயோகப்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு 4 ஆண்களோ அல்லது 4 பெண்களோ ஒரு நபருடன் சேர்ந்து இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கன்னி ராசிக்காரன் அப்பான்னு கேட்பாங்க. நம்ம பெண்களாக இருந்தால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதே ஆணாக இருந்தால் 3 நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நட்பாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி பார்க்க தோணுன்னா, நீ வந்து கன்னி ராசிக்காரனா அதான் உனக்கு செட் ஆகுது அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா, இங்கே சுக்கிரன் நம்மளுடைய கண்ணில் நீஷம். சுக்கிரன் நீஷமாகறனால இவங்க அன்புக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏங்குற ஒரு நபராக இருக்காங்க. இவங்க அன்பை மற்றவங்க உடனே அப்சர்வ் பண்ணுறாங்க. இவங்க செயல்பாடுகள், இவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள் என்ன ஆகுது, கேட்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அப்போ இவங்க கேட்ச் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டு இவங்கள தூக்கிக்கல போடுறாங்க. அப்படித்தான் இவங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் வருது. இவங்களா போய் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிட்டாங்கன்னா மாட்டவே மாட்டாங்க. இவங்க யாருக்காக போய் உதவி செய்கிறாங்களோ, யாரை நம்பி அதிகமாக பயணம் செய்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, திருப்பி வச்சு அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம்
மிகப்பெரிய போராட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சு, தன்னுடைய செயல்பாடுகள் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டேன், என்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற வார்த்தையை யாராவது மேபி ஒருத்தராவது கன்னிராசிக்காரங்க பயன்படுத்தினாங்கன்னா அந்த அத்தனை விதமான நபர்களுக்குமே சுறுசுறுப்பு, விவேகம், வெற்றி என்ற ஒரு அற்புதமான 3 விஷயங்கள் இவங்களுக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் இவங்களுடைய மூத்த சகோதரர்கள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. இப்போ ஒரே நான் தான், என்னால் மட்டும்தான் எல்லா விஷயமும் இயங்குது, நான் எந்த ஒரு நன்மையும் அடைஞ்சதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் நான் உனக்கு கூட இருக்கேன்டா, அக்கா கூட இருக்கேன், அண்ணன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய உறவுகள் இவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அப்போ இரு கை ஓசை அடித்தால் அந்த ஓசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த உறவுகள் இணைவது மூலமாக இவங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது, நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா மனசில் உள்ள கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க நினைக்கிற விஷயங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. அதுக்கடுத்து யாரெல்லாம் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களோ நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க அவங்க சிறந்த ஒரு வல்லுநராக, சிறந்த ஒரு நபர்களாக வருவதற்கான ஒரு நேம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் செயல்பாடுகள் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதுக்கடுத்து யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்களோ, அதே போல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் செல்ஃபோன் கடை வச்சுருக்காங்களோ, செல்ஃபோன் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறாங்களோ, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 80% மொபைலில் தான் வேலை வந்துருச்சு. இப்போ எங்களுடைய வேலை எப்படி வருது? மொபைல் மூலமாக தான் வருது. ஸோ அப்போ கணிதம், செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட துறைகள் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துகிற நம்முடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு உறுதியாக அதிகமான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிலைத்திருப்பதற்கான பாக்கியம் கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா சார். அடுத்து இவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இதெல்லாம் பார்த்து பண்ணணும், ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணணும், அது தொடர்ந்து இவங்களுக்கான வழிபாடு சார்? நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இவங்களுக்கு ராகு உட்கார்ந்துருக்கார். இப்போ குரு பார்வை ராகுவுக்கு கிடையாது. அப்போ இவங்க யாராச்சும் இவங்களை கடன் வாங்க சொல்லி தூண்டினாலோ அல்லது இவங்களே மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதாக இருந்தாலோ தயவு செய்து கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசியின் அதிபதி உட்கார்ந்துருக்கனால என்ன ஒரே ஒரு கையெழுத்து போட்டிருங்கண்ணே, ஏக்கா அந்த ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் என் லைஃபே மாறினுக்கானலாம் அப்படியே ஒரு அன்பாக பாசமாக பேசுவாங்க. தயவு செய்து ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது கடன் வாங்குவதற்கான கையெழுத்து போடுவதோ இல்லை இவங்க புதியதாக கடன் வாங்குவதையோ தவிர்ப்பது மூலமாக இவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மறுபடியும் போராட்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இவங்கள் உண்டாக்காமல் இவங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் உள்ள நம்முடைய ஆஞ்சநேயரை பின்பற்றி வழிபாடு செய்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சிகள், மிகப்பெரிய சந்தோஷங்கள் உறுதியாக நிலைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ கன்னி ராசிக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும், என்னென்னலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க.